ஹாய் லானஸ், நாம இப்போ பிரைஸ் பத்தி பார்க்க போறோம். பிரைஸ் அப்படின்னா ஒரு பொருளை எவ்வளவு விலை கொடுத்து கஸ்டமர் வந்து வாங்குறாங்க அப்படின்றதான் பிரைஸ். ஸோ பிரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றதுல கம்பெனிக்கும் அதுல இருந்து பெனிஃபிட் வரணும். அதே மாதிரி கஸ்டமரும் அந்த அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து அங்க பெனிஃபிட் அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட், காஸ்ட் பிளஸ் பிரைசிங் ஆர் மார்க்அப் பிரைசிங். இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட். உற்பத்தி பண்றதுக்கு 10 ரூபாய் ஆகுது அப்படின்னா அந்த 10 ரூபாய் கூட ஒரு 3% வந்து அவங்க ப்ராஃபிட் மார்ஜினா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிங்கும் போச்சுல அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கால்குலேட் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து யூஸ்வலா யார் அடாப்ட் பண்றாங்க அப்படின்னா ரீட்டைலர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ். நெக்ஸ்ட், மோனோபோலி பிரைசிங். ஒரே ஒரு செல்லர் தான் அந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்க மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் பிளேயர் அப்படின்றதுனால பிரைசிங் ப்ராப்ளம் வந்து இருக்கவே இருக்காது. அவங்க ஃபிக்ஸ் பண்றதா பிரைஸ், அதை தான் கஸ்டமர் வந்து கண்டிப்பா வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜியோ டெலிகாம் இண்டஸ்ட்ரியில வந்து வந்ததுக்கு அப்புறம் ஓரளவு சஸ்டெயின் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பிரைஸை வந்து ஜாஸ்தியாவே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட மோனோபோலின்னு சொல்ற அளவுக்கு அவங்க கிட்ட தான் வந்து நிறைய மார்க்கெட் ஷேருமே இருந்தது. நெக்ஸ்ட், டூயல் பிரைசிங். டூயல் பிரைசிங் பொறுத்த வரைக்கும் இங்க ப்ரொடியூசர் வந்து அவரோட பார்ட் ஆஃப் குட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுவாரு. மிச்ச இதை வந்து அவர் வந்து ஒரு நாமினல் ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நெல்லுனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெல்லை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து மொத்தமா வியாபாரிகள் விற்கும் போச்சுல அதுக்கு வந்து ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. அதே இது அவங்க ரீட்டைல்ல வந்து சேல்ஸ் பண்ணும் போச்சுல அதுக்கு வேற பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு விதமா பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபார் அ சேம் குட். நெக்ஸ்ட் இஸ் கஸ்டமரி பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் பீப்புளுக்கு இந்த ப்ராடக்டோட பிரைஸ் எல்லாமே வந்து ஃபெமிலியரா இருக்கும். அதாவது அவங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரிஞ்சிருக்கும் இந்த பொருளுக்கு இதுதான் பிரைஸ் அப்படின்றது. அண்ட் அதை விட மேனுஃபேக்சரர்ஸ் இல்லை ரீட்டைலர்ஸ் வந்து ஜாஸ்தியாக சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஹெசிடேட் பண்ணுவாங்க வாங்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்நாக்ஸ், மூவி டிக்கெட்ஸ். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்து ஓரளவு ரேட் தெரியும், இதுதான் அந்த ப்ராடக்டோட ரேட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், ஜியாகிரபிக்கல் பிரைசிங். ஜியாகிரபிக்கல் பிரைசிங் பொறுத்த வரைக்கும் இங்க பையர் அண்ட் செல்லர் வந்து எவ்வளவு தூரத்துல, அதாவது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்களோ அதை கன்சிடர் பண்ணி பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், பொருள் டேமேஜ் ஆகுறது, அதெல்லாமே அது கூட ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு வகையான ஃப்ரூட் வந்து நம்ம ஊர்ல கிடைக்கல, நம்ம வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து ஆர்டர் பண்றோம் அப்படின்னா அதுக்கான ரேட் வந்து ஜாஸ்தி இருக்கும். இதே இது வந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து விளைவிச்சு நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ரேட் வந்து நமக்கு சௌரியமா இருக்கும், அஃபோர்டபுளா இருக்கும். ஸோ அதுதாமே வந்து ஜியாகிரபிக்கல் பிரைசிங். ஜியாகிரபிக்கல் பிரைசிங் பொறுத்த வரைக்கும் பையர் அண்ட் செல்லரோட டிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணி தான் பிரைசிங் வந்து ஃபிக்ஸ் பண்றோம். நெக்ஸ்ட், காம்படிட்டிவ் பிட்டிங். இங்க பெரிய பெரிய ஃபர்ம் இல்லைன்னா வந்து கவர்மெண்ட் வந்து வந்து பிரைஸ் வந்து கோட் பண்ண சொல்லுவாங்க. அதுல வந்து யாரு கம்மியான பிரைஸ் வந்து வச்சு கோட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராடக்டோட சேல்ஸ்க்கான அத்தாரிட்டியை வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், சைக்காலஜிக்கல் பிரைசிங். ப்ராடக்டோட பிரைஸ் வந்து ரவுண்ட் ஆஃபா இருக்காது. யூஸ்வலா வந்து ஒரு 99 ருபீஸ், 499 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இது டக்குன்னு பார்த்தோன்னே கஸ்டமருக்கு வந்து ஓகே 99 ருபீஸ் அப்படின்னா 100 இல்ல, கம்மியான பிரைஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இல்யூஷனை வந்து டக்குன்னு கிரியேட் பண்ணும். அதனால இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் பிரைசிங் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம். பேட்டா கம்பெனில ஜாஸ்தி சைக்காலஜிக்கல் பிரைசிங் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட், ஸ்கிம்மிங் பிரைசிங். ஸ்கிம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பிரைஸ் ரொம்பவே வந்து அதிகமா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மார்க்கெட்ல அப்பதான் வந்திருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஏர்லி அடாப்டர்ஸ் கிட்ட இருந்து நிறைய ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். அண்ட் முதல்ல பிரைஸ் வந்து ஹையா ஃபிக்ஸ் பண்ணாலும் போக போக பிரைஸை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ ஸ்கிம்மிங் பொறுத்த வரைக்கும் முதல்ல ஹை பிரைஸ் இருக்கும், போக போக ப்ராடக்டோட பிரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த டெக்னாலஜி வந்து எல்லாரும் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இல்ல பீப்புளுக்கு வந்து ஓரளவு வந்து மித்த காம்படிட்டர்ஸ்லாம் அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாருமே வந்து எல்லா கம்பெனிஸுமே கொடுக்குறாங்க, ஸோ நம்ம எவ்வளவு ஹை பிரைஸ் கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அதனால பிரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட், பெனிட்ரேஷன் பிரைசிங். பெனிட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் கம்மியா தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. போக போக நிறைய பேரு அந்த ப்ராடக்டை வாங்க ஆரம்பிக்கும் போச்சுல அவங்க அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை ஜாஸ்தி ஆக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய மார்க்கெட் ஷேர் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால.
நெக்ஸ்ட் ப்ரொமோஷனல் பிரைசிங். டெம்பரவரியா அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ வந்து இது வந்து யூஸ்வலாக வந்து ஃபெஸ்டிவல் டைமில் கொடுப்பாங்க, இல்லை ஏதாவது ஸ்பெஷல் டைம் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ சில ஷாப் 7 வந்து உங்களுக்கு 1 hour சேல் அப்படின்னு சென்னை சில்க்ஸில் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சில டைம் வந்து ஃப்ளிப்கார்ட் இல்லை மீஷோவில் வந்து உங்களுக்கு வந்து 1 hour சேல் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இல்லை வந்து ஒரு சர்டைன் மினிட்ஸ்க்கு ஒரு 10 minutesக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ ஆஃபரில் இருக்குது, அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிரும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரமோஷனல் பிரைசிங். லிமிட்டட் டைம்ல தான் இந்த ப்ராடக்டோட சேல்ஸ் வந்து இருக்கும். ஸோ எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராடக்டோட சேல்ஸை பூஸ்டப் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. தேங்க்யூ.